எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேபேஜ் வச்சு ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வாங்க, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுருங்க, எண்ணெய் விட்டுருங்க, மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதுவும் கூடவே சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி கொடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் பச்சை வாடை போட்டோம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி கூடவே சேர்த்து நல்லா குழைய வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேபேஜை இப்போ சேர்த்துருவோம். பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டங்க, நல்லா சுருண்டு வரட்டும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது தாங்க இந்த கிரேவிக்கு காரமே நம்ம சேர்க்குறது. தேங்காய், முந்திரி, சோம்பு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க, மூடி போட்டு மூடி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அரைச்சி எடுத்த இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலம்பின தண்ணியும் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குங்க இந்த கிரேவி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி நல்லா கொதித்த உடனே இந்த தேங்காயெல்லாம் கொதிச்ச உடனே இப்போ லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி விட்டுடணுங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் இது ஆல் இன் ஆல் சைட் டிஷ்ஷுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இடியாப்பத்துக்கு தாங்க இன்றைக்கி பண்ணினேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.